மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினம் இரவு 12 மணிக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையும், இன்று காலையில் இந்திய பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையும் இந்த நாட்டிற்கு புத்துணர்ச்சியை, புதிய எழுச்சியை, புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும். 50 ஆண்டு கால பொன்விழாவை கொண்டாடினாலும் முழுமையான சுதந்திரத்தை நாம் அனுபவித்திட இன்னும் தொடர்ந்து வேகமாக, விவேகமாக பயணம் நடத்திட வேண்டும் என்பதுதான் குடியரசுத் தலைவர் உரையிலும் பிரதமர் உரையிலும் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கின்ற கருத்துக்களாகும். மும்பாயில், டெல்லியில் நடைபெற்றுள்ள பொன்விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளில் நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள். இன்று சென்னையில் நடைபெறுகின்ற இந்த பொன்விழா நிகழ்ச்சி மிக மிக பொருத்தமுடைய இந்தியாவின் ஒரு பகுதியிலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க இயலாது. சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தினுடைய பங்கு சாதாரணமானதல்ல. அந்த சிறப்பை நான் அல்ல, அல்லது வேறு யாரோ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல, தேசபிதா காந்தியடிகளே மகிழ்ச்சி பொங்க குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காலையிலே தேசிய கொடியை ஏற்றி வைத்த நிகழ்ச்சியை கூட நான் குறிப்பிட்டேன். தில்லையாடி வள்ளியம்மாளும் அந்த பெண்மணியுடன் இணைந்து நின்று உத்தமர் காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்கா போராட்டத்தில் துணை நின்ற நாகப்பன், நாராயணசாமி என்ற 2 தமிழ் இளைஞர்களும் தந்த ஊக்கம்தான், அப்பொழுது பெற்ற ஆர்வம்தான், அப்பொழுது ஏற்பட்ட உணர்வுதான் இந்திய நாட்டு விடுதலைக்கு போராட தன்னை தூண்டியது என்று காந்தியடிகள் குறிப்பிட்டதை நான் சுட்டி காட்டியிருக்கின்றேன். மேலும் அதை பற்றி சொல்ல வேண்டுமையானால், காந்தியடிகள் இந்தியாவிலே ஒரு மாநிலத்திற்கு அதிக தடவை வந்திருக்கிறார் என்றால், தென் மாநிலங்களிலே குறிப்பாக தமிழகத்திற்குத்தான் அதிக தடவைகள் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்நாளில் தமிழகத்திற்கு வருகை தந்தது 20 தடவை. 1896ஆம் ஆண்டு